Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் மற்றொரு சிறுகதை, கொஞ்சம் பெரிய சிறுகதை தான். பேர் மறுபடியும் வாழச் சொன்னாள். கண்ணிமையை இமைக்க கூட மறந்து போய் உட்கார்ந்திருந்தாள் துர்கா. அவள் பக்கத்திலே மகளுக்கு ஆதரவாய் அவள் தாய் சீதா. விஷ்ணு ஆடாமல் அசையாமல் கட்டிலில் கிடக்கிறான். நடுநடுவே தீனமான முனகள். அப்புறம் நிசப்தம்தான், ஒரே நிசப்தம். இன்றோடு 3வது நாள். ஆஸ்பத்திரி நெடி, இன்டென்சிவ் கேர் அறையின் அடிவயிற்றை பிசையும் பீதி. இன்னும் எத்தனை நாள்? இங்கேருந்து இவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோமா மாட்டோமா? துர்காவின் நெஞ்சுக்குள் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள், விடையே தெரியாத கேள்விகள். இவர் பொழைச்சிருவார் இல்லையா? பக்கத்திலே உட்கார்ந்திருக்கும் டாக்டரை கேட்டால் சத்தம் போடாது என்பது போல பார்வையாலே இருக்கிறார். நர்ஸை கேட்டால் காதிலே விழாதவள் போல இருக்கிறாள். ரொம்பவும் பிடுங்கல் தாங்காமல் போனால், சும்மா இருங்க, அழணும்னா வெளியில் போய் அழுதுட்டு வாங்க, இப்படி துளி கூட ஈவிரக்கமே இல்லாமல் சொல்கிறாள். துர்காவுக்கு துக்கம் பொங்கியது. அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு மௌனமாய் அழுகிறாள். எத்தனை நேரம்தான் அழுவாள்? 3 நாட்களாய் இடைவிடாமல் ராப்பகலாய் தூக்கமே இல்லாமல் அழுது கொண்டே இருப்பது சாத்தியமான காரியமா? கல்யாணமானதிலிருந்து என்னைக்கு சிரிச்சிருக்காய்வ நினைத்து பார்க்கிற சீதாவுக்கு துக்கம் பொங்கியது. கொஞ்சமாக துர்காவை அழ வச்சிருக்கிறான் விஷ்ணு. இப்பொழுது கூட ஆடாமல் அசையாமல் படுத்திருக்கும் தன் மருமகனை பார்க்கையில் இவனால் தற்சமயம் சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது என்பது நிதர்சனமாக அவளுக்கு தெரிந்தும் உள்ளூர ஒருவித பயம்தான். மனுஷனா இவன்? பாவி, மகாபாவி, என் குழந்தைய கதற அடிக்கிற ராட்சசன். எத்தனை நாள் அவள் மனசுக்குள் புலம்பி இருக்கிறாள். ரொம்பவும் தாங்க மாட்டாமல் போய் நாசமாய் போக என்று கூட உதட்டுக்குள் சபித்திருக்கிறாள். ஒருவேளை அவளது சாபம்தான் இப்படி ஒரு நிலைமையில் அவனை கிடத்தி விட்டதோ? அம்மா, அவர் பொழப்பாரா? துர்கா தாயிடம் மீண்டும் மீண்டும் கேட்கிறாள். அவன் பொழைச்சி எழுந்திருந்து நீ என்ன சுகத்தை கண்ட, பாவி மகன் ஒழியறான், இப்படி சொல்லிவிட சீதாவினால் முடியுமா? சொன்னால் துர்கா அந்த கணமே தாயென்றும் பாராமல் அவள் கழுத்தை நெரித்து விட மாட்டாளோ? கண்களில் நீர் மல்க துடிக்கும் உதட்டை பல்லால் அழுந்த கடித்து கொள்கிறாள் சீதா. பழச்சிடுவார் கணம்மா, நீ சும்மா இப்படி அழக்கூடாது, என் தங்கம், மனசு தளர விடாத. நினைவே இல்லாமல் கிடக்கும் விஷ்ணுவை பார்க்க பார்க்க அந்த நிலையிலும் ஆத்திரம் பற்றி கொண்டு வருகிறது அவளுக்கு. இப்படி நினைவே இல்லாமல் மயங்கி கிடக்கிறவன் மயக்கத்தை வரவழைச்சு எதையெல்லாம் தேடி போனான். முதல்ல குடி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சா, கடைசியாக மார்ஃபியா. இந்த மயக்கத்தில் என்ன சுகத்தை கண்டு அப்படி அலைஞ்ச? சீதாவின் மனசிலும் ஏகப்பட்ட கேள்விகள். அதற்கெல்லாம் பதில் தர வேண்டியவன் கட்டையாய் கிடைக்கிறான். யாரிடம் போய் கேட்பது? எப்பா விஷ்ணு, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? ஏன் இப்படி எங்களை வறுத்து எடுக்கிற? அழகான பெண்கள் எல்லாருமே புருஷனுக்கு தெரியாமல் தப்பு வழியில் போவாள் என்கிற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? இப்படி எத்தனையோ கேள்விகள். மகளுக்கு திருமணமான தினத்திலிருந்து சீதாவின் நெஞ்சுக்குள் சீட்டுக்கட்டை அடுக்கி வைத்தாற்போல் அடுக்கி பிடிக்கிறது தான். இன்று ஆட்டம் எல்லாம் அடங்கி மூச்சு இருக்கிறதா இல்லையா என்கிற நிலையில் ஒரு காலத்தில் மிதமிஞ்சி ஆட்டம் போடுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் கடைசியில் இதுதான் முடிவோ? யார் யாரோ வருகிறார்கள், போகிறார்கள். ஆறுதலாய் ஓரிரு வார்த்தைகள், துக்கத்தை கிளறி விடுதார் போல் ஒரு சில வார்த்தைகள். இந்த பயலுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் என்பது போன்ற வசைமொழிகள். மொத்தத்தில் யாருக்குமே விஷ்ணுவை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது. விஷ்ணுவா மகா தருதலனா? இப்பொழுது இப்படி கோரஸ் பாடுகிறவர்கள் அத்தனை பேரும் துர்காவின் கல்யாணத்துக்கு முன் ஏன் வாயை திறக்கவில்லை என்பதுதான் சீதாவின் வயிற்றெரிச்சல். யார் யாரோ செய்த தவறுகளின் பலனாக 24 வயசு கூட நிரம்பாத துர்காவின் வாழ்க்கை வீணாக போயிற்று. இதோ மிச்சம் இருக்கும் சௌபாகிய பதவியும் இன்றோ நாளையோ பறிபோகப் போகிறது. சீதா தந்தையில்லாத குழந்தையான துர்காவை வளர்க்க எத்தனை சிரமப்பட்டோம் என்பதை நினைத்து பார்க்கிறார். அடங்கியிருந்த அழுகை பீரிட்டு கிளம்புகிறது. துர்காவின் தந்தை இறக்கும்போது அவளுக்கு 1.5 வயது, சீதாவுக்கு 20 வயது. செல்வத்தில் குறையில்லை. தேவையான அளவுக்கு சொத்தும் சொந்தத்தில் சிறிய பங்களாவும் இருந்தது. ஆனால் பணம் இருந்தால் மட்டும் போதுமா? வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு கெட்ட பெயரும் வராமல் ஒரு இளம்பெண் தனியாக வாழ்ந்து காட்டுவது அவ்வளவு சாமானியமான ஒரு விஷயமா? அதுவும் ஒரு பெண் குழந்தையையும் வைத்து ஆளாக்கி நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைப்பதென்றால் லேசுப்பட்ட காரியமா? சீதாவுக்கு அழகே எதிரி. இன்னமும் இந்த 43 வயதிலும் அவள் 30 வயதை மதிக்கலாம் போல. துர்காவுக்கு அக்காவா என புதிதாய் பார்ப்பவர்கள் கேட்கும் அளவுக்கு இளமையாகத்தான் இருக்கிறாள். துர்காவும் அழகில் அம்மாவைத்தான் கொண்டிருக்கிறாள். அதே நிறம், உயரம், அளவான உடலமைப்பு எல்லாவற்றிலும். இப்பேற்பட்ட பெண் மனைவியாக கிடைக்க கொடுத்து வைக்க வேண்டுமே என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். எல்லோரும் சொல்லிவிட்டால் தீர்ந்ததா? விஷ்ணுவின் மனசில் அத்தகைய எண்ணம் வர வேண்டாமோ? ஏன் அவனால் இந்த அழகை ரசிக்க முடியவில்லை? விஷ்ணு 3ஆம் வருடம் வைத்திய படிப்பு படிக்கும் போதே கல்யாணமாகிவிட்டது. எல்லாம் தெரிந்த இடத்து பையன்தான். பிள்ளைக்கு படிப்பு அவசியமே இல்லை. நிறைய சொத்து, ஏகப்பட்ட பணம். விஷ்ணு டாக்டருக்கு படித்து ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய பெற்றோர்களின் லட்சியம் அல்ல. சும்மாவது
உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பார்களே, அதற்குத்தான் இந்த படிப்பு. ஸ்டெதஸ்கோப்பை பேண்ட் பாக்கெட்டில் செருகிக் கொண்டு பையன் கம்பீரமாய் நர்சிங் ஹோமில் நடமாட வேண்டும் என்பது அவன் அப்பாவின் ஆசை. போர்டு மாட்டிக்கொண்டு உட்கார்ந்தால் போதும் என்பது பெற்றவளின் ஆசை. விஷ்ணு இருவருடைய ஆசைகளையும் லட்சியமே செய்யாமல் ஊர் சுற்றினான். அவனது நண்பர்களே தனி, அவர்களின் நடவடிக்கைகளே அலாதி. பேசாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்கோ, பிள்ளைக்கு தானாக பருப்பு வந்துடும். இவனிடம் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட போகும் பெண்ணை பற்றி துளியும் கவலையே படாத சிலர் போகிற போக்கில் ஏற்றிவிட்டார்கள். நிஜம்தான், அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துட்டா பையன் திருந்திடுவான். வயசு கோளாறு, ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைப்போம். வரப்போகிறவ கண்ணை கசக்கி அழுது சிரித்து அவனை ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுவான். எனக்கும் வயசாகிறது, பிள்ளை கல்யாணத்தை கண்ணால் பார்த்துட்டு சாகுறனே. இப்படி தினமும் விஷ்ணுவின் தாய் புலம்ப தொடங்கினால் சீதா அப்பொழுது 17 வயசு துர்காவை கல்லூரியில் படிக்க வைத்துக்கொண்டு சொந்த வீட்டில் ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டு தனக்கும் மகளுக்குமாய் சின்ன போர்ஷனை வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருந்தாள். பெண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் கல்யாணம் செய்துவிட வேண்டும் என அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அம்மா, நான் ஸ்கிப்பிங் விளையாடுறேன், நீ எண்ணிக்கோ. துர்கா பாவாடையை வரிந்து கட்டி கொண்டு துள்ளி குதித்த காலம். அம்மா, இன்றைக்கி நானே சமைக்கிறேனே, இப்படி கூறிக்கொண்டே சமையலறை 2 பண்ணிய காலம். நம்ம துர்காவுக்கு சட்டுப்பட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறேன் சீதா, உனக்கு ஒரு கவலை விட்ட மாதிரி இருக்கும். இப்போவே அவள் பெரிய பொண்ணாட்டம் வளர்ந்து நிற்கிறா. சீதாவின் 1 விட்ட 2 விட்ட சகோதரான வெங்கு மாமா ஒரு நாள் கல்யாண பேச்சை ஆரம்பித்தார். ஃபஸ்ட் கிளாஸ் வரன் ஒன்று வந்திருக்கு, அருமையான பையன், டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான். வாயிலிருந்த புகையிலை துப்ப மனசில்லாமல் துப்பி விட்டு அவர் மீதியையும் சொன்னபோது சீதா திகைத்து விட்டான். யார் சொல்கிறான்னா, நம்ம சுவாமிநாதன் பிள்ளையா? யூ ஆர் கரெக்ட், பையன் படு சமக்கே. இன்னும் 2 வருஷம் டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு டாக்டர் விஷ்ணு ஆகிடுவான். அப்பாக்கார பிள்ளையை மேலே படிக்க வைக்க ஃபாரின் அனுப்பினாலும் அனுப்புவார். நமக்கு துர்கா குட்டி ஃபாரின் போனாலும் போகலாம், யார் கண்டதே? எல்லாம் சரிதான்னா, பிள்ளையும் படிச்சுட்ருக்கான், இவளும் பாதி படிப்பில் இருக்கா. 2 பேரும் படிப்பை முடிக்கட்டுமே, இப்போவே வேணால் நிச்சயம் பண்ணிக்கலாம். அதுவும் ஜாதகம் பொருந்தி அவளுக்கு பெண்ணை பிடிச்சி இவளுக்கு பிள்ளையை பிடிச்சி. நான் கூட சுவாமிநாதன் சம்சாரத்தை சபாவில் எல்லாம் பார்த்துருக்கேனே தவிர பேசினதில்லை. அவளுக்கு டாக்டருக்கு படிக்கிற பிள்ளை இருக்கிறதே இப்போ நீ சொல்லித்தானே தெரியும். சீதா தயக்கத்துடன் இழுத்தாள். இந்த சுவாமிநாதன் இருக்காரே, அவரை 4 நாள் முன்னாடி ஒரு பிஸ்னஸ் விஷயமாக மீட் பண்ணேன். நெருங்கி பழகிறப்ப தான் மனுஷர் எத்தனை தங்கமானவருங்கிறது புரியறது சீதா. இல்லைன்னா அவர் பெரிய பணக்காரர், நம்ம கூடலாம் பழகுவாரா மாட்டாரோன்னு நினச்சிட்டு இருப்பேன். என்ன ஒரு சாஃப்ட் டெம்பரமெண்ட் தெரியுமா. அப்போ தான் நாங்கள் மனசு விட்டு பேசினோம். மிஸ்டர் வெங்கடாச்சலம், 17-18 வயசில் அழகான பொண்ணு இருந்தால் சொல்லுங்களேன். நம்ம பையனுக்கு வரதட்சணை சீரு இதெல்லாம் கூட 2ஆம் பட்சம்தான். பொண்ணு ரொம்ப ஏழையாக இல்லாமல் நம்ம சம்பந்தத்துக்கு ஏற்ற இடமா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு உடனே நம்ம துர்கா ஞாபகம் தான் வந்தது. நேரே இங்கே வந்துட்டேன். வெங்கடாச்சலம் பிரமாதமாக வர்ணித்தார். சுவாமிநாதன் வீட்டு கார் டிரைவர் கூட மைனர் செயினும் வைர மோதிரமும் போட்டிருப்பதாக சொன்னார். விஷ்ணு 2 வயசாக இருந்தபோது எடுத்த ஃபோட்டோ ஒன்று ஹாலில் மாட்டியிருந்ததாகவும் குழந்தை துருதுரு சிரித்த முகமாக இருந்ததாகவும் சொன்னார். அவர்கள் வீட்டில் வளர்க்கும் நாய் கன்றுக்குட்டி மாதிரி அத்தனை பெருசாக இருந்ததாக சொன்னார். அவர்கள் டைனிங் ஹாலில் எப்பொழுதும் சாப்பாடு நடந்து கொண்டே இருப்பதாகவும் வருகிறவர்களை சாப்பிடாமல் வெளியே அனுப்புவதில்லை என்றும் அளந்தார். வெள்ளித்தமிழரில் வந்த பாதாம் கீரை பற்றி சுவை குறையாமல் வர்ணித்தார். இத்தனை செல்வத்துக்கும் அதிபதியான சுவாமிநாதன் தம்பதியார் துளி கூட ராங்கி கர்வமே இல்லாமல் பழகுவதாக சொல்லி சொல்லி மாய்ந்து போனார். சீதா திறந்த வாயை மூட மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார். இத்தனை பெரிய இடம் நமக்கு ஒத்து வருமாங்கிற சந்தேகம் அவ்வப்போது எழுந்துதான். வெங்குமாமா அந்த சந்தேகத்தின் தலையில் பட்டென்று ஒரு போடு போட்டு எழுந்த வேகத்திலே அடங்கும்படி செய்து விட்டார். ஏன் இப்போ நம்ம துர்காவுக்கு என்ன குறைச்சலாம்? பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, கல்யாணம் ஆனதும் அவங்க படிக்க சொன்னால் மேலே படிக்கிறா, வேண்டாம்னு சொல்லிட்டா ரொம்ப நல்லா போச்சு. வீட்டில் உட்காந்து மாமியாரோட கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு புடவை கடைக்கும் நகை கடைக்கும் போய் வந்துட்டு சமையல்காரர் அதிகம் செய்யாதபடி இருந்துட்டு போகிறா. அதிகாரம் அதை சொல்லன்னா அவங்களோட தகுதிக்கு தகுந்தபடி செய்ய வேண்டாமோ? சொல்லிட்டா போச்சு. இதை பாருங்கள், எங்களால் 10,000 ரூபா வரைக்கும் தான் வரதட்சணை தர முடியும். மற்றபடி பொண்ணுக்கு 30 பவுன் நகையும் வெள்ளி பாத்திரமும் தர்றோம். கல்யாணத்தை உங்களுக்கு எந்த மண்டபத்தில் செஞ்சால் சௌகரியமோ அங்கே நடத்திடலான்னு சொல்லிடுவோம். உனக்கும் துர்கா ஒரே பொண்ணு தான், இவளுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்ன கேட்டால் நல்ல இடமா வரப்போ இந்த பண விஷயத்தில் நல்லா தட்டி போட விடக்கூடாது. மேலே 5 பந்து கூட போனாலும் 10 கூட போனாலும் போகட்டுன்னு முடிச்சிடணும். வெங்குமாவா 5-10 என்று சொன்னது 5,000 10,000 அல்ல, 50,000 1,00,000 என்பது சீதாவுக்கு தெரியும். அவ்வளவுக்கு
கையில் பணப்புழக்கம் இல்லை என்றாலும் இருக்கிற வீட்டை விற்றாவது இந்த வரனை முடித்து விட வேண்டும் என்பதில் வெங்கு குறியாக இருந்தார். இந்த இடத்தில் வெங்குவை பற்றியும் சொல்லிவிட வேண்டும். மனிதருக்கு சுயநலம் கிடையாது. பொய், புரட்டு, வஞ்சனை எதுவும் இல்லாத சுத்தமான மனிதர். சில பேருக்கு எதையும் ஆழமாக பார்க்க தெரியாது. வெறும் பகட்டில் சுலபமாக மயங்கி விடுவார்கள். தனது ஒன்றுவிட்ட சகோதரின் மகளுக்கு நல்லதை செய்யத்தான் அவர் விரும்பினார். ஆனால் விஷ்ணுவின் வீட்டையும் தோட்டத்தையும் அவர்கள் வீட்டு சாப்பாட்டையும் சுவாமிநாதன் தம்பதிகளின் விருந்தோம்பும் பண்பையும் பற்றி பக்கம் பக்கமாய் பாராட்டியவர் ஒரே ஒரு தடவை மெடிக்கல் காலேஜுக்கு போய் 3ஆம் வருடத்தில் படித்து கொண்டிருக்கும் விஷ்ணு என்கிற விஷ்ணுவர்தனை பற்றி ஒரே ஒரு கேள்வி. அந்த பையன் எப்படிப்பட்டான் சார்? இந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்தால் போதும், பெரிய பட்டியலே கிடைத்திருக்கும். நிறைய தண்ணி விடுவோம் சார். எங்கேயே மகாபலிபுரம் போகிற ரூட்டில் சனிக்கிழமை சாயந்தரம் போயிடுறான். அங்கே போய் கஞ்சா அடிக்கிறதா கேள்விப்பட்டான். விஷ்ணுவா ஒரு மாதிரி டைப் சார். வாயை திறந்து பேசினா கேட்குறவங்க காதை பற்றிக்கணும். அத்தனை பச்சையா. ஹீஸ் அ பர்வர்டட். இப்படி எத்தனையோ சான்றிதழ்களை தாராளமாக அள்ளி வழங்கி இருப்பார்கள். எல்லாம் துர்காவின் துரதிர்ஷ்டம். சீதாவின் போதாத காலம். கல்யாணத்துக்கு முன்னால் ஒரே ஒரு தடவை விஷ்ணு தன் பெற்றோருடன் துர்காவை பார்க்க வந்திருந்தான். அம்மா அப்பாவுடன் என்று உட்கார்ந்திருந்தான். அடிக்கடி எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்பணும் என்பது போல வாட்சை பார்த்தான். இருக்கையில் இருப்பு கொள்ளாமல் தவித்தான். எதிர்த்தார் போல் உட்கார்ந்து ரகுவம்ச சுதா பாடிக்கொண்டிருந்த துர்காவை பார்த்ததை விட எதிர் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கேலண்டர் நங்கையின் நழுவிய மேலாக்கை நிறைய பார்த்தான். அப்பாவி ஆத்மாக்களான வெங்குவும் சீதாவும் இதை பணக்கார தோரணை நினைத்தார்களே, அதுதான் பரிதாபம். கல்யாணத்தில் ஜானவாசம் கிடையாது. மாப்பிள்ளைக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆமாம், மெடிக்கல் படிக்கிற பையனை மாப்பிள்ளை அழைப்பு காரில் உட்கார்ந்து தந்த மாதிரி நத்த மாதிரி ஊர்ந்துக்கிட்டு வாடான்னா போர் அடிக்காதோ? ராத்திரி தன் ஃப்ரெண்ட்ஸோட மாப்பிள்ளை ஹோட்டல் ரூமில் எடுத்து தங்க போகிறானா. இங்கே இந்த கசமுசாவில் படுத்த தூக்கம் வராதான். காலையில் முகூர்த்தம், அதுக்குள்ளே வந்துடுவாரோ? ஓஎஸ், அதெல்லாம் வந்துடுவார். வெங்கு சீதாவின் எல்லா கேள்விகளுக்கும் பளிச்சு என்று பதில் சொன்னார். விடிகாலையில் சுவாமிநாதன் காரை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு போய் மகனை தூயில் எழுப்பி அழைத்து வந்தார். குளித்து முடித்து மாலையும் கழுத்துமாக மனையில் உட்கார்ந்த சில மணி நேரங்களில் துர்காவின் கழுத்து தாலி ஏறிய அடுத்த சில நிமிடங்களில் விஷ்ணுவின் சுபாவம் தெரிந்தது. ஓய் சாஸ்திரிகளை, மீதி மந்திரத்தை நீயே சொல்லி முடி, நான் அவசரமாக போகணும். சடக்கென்று எழுந்து மாலையை விசிறிவிட்டு கிளம்பியவனை இழுத்து பிடித்து மனையில் உட்கார வைப்பதற்குள் போதுமாயின்றது சுவாமிநாதனுக்கு. ஃபாதர், உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? தாலி கட்டி முடிஞ்சால் என்ன ஃப்ரீயாக விடணும்னு சொன்னா இல்லையா? இப்போ பேசின ஒப்பந்தத்தை மீறி வளவளான்னு மந்திரம் சொல்லிட்டே போன என்ன அர்த்தம்? ஆவேசமாக மூச்சிருக்கை கத்தினான் விஷ்ணு. இதை பாருங்க மாப்பிள்ளை, இப்படி பாதியில் எழுந்து போகிறது சாஸ்திரத்துக்கு விரோதம். ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் இந்த சம்பிரதாயங்களை எல்லாம் அனுசரிச்சுட்டு தான் போயானோம். வெங்கு தன் வயதை மறந்து அவனின் முகவாயை பிடித்து கெஞ்சாத குறையாக கெஞ்சினான். நோ நைட்டு வரேன். ஹேய், உன் பேர் என்ன? சொர்காவா துர்காவா? see you tonight. we will meet in a bit. அவன் கிளம்பி விட்டான். துர்கா பிரமை பிடித்து உட்கார்ந்து விட்டாள். சீதா அவளை பற்றி சொல்ல தேவையே இல்லை. அந்த கணத்திலேயே அவளது கனவுகள் போல என்று உதிர்ந்து விட்டன. அன்று இரவே விஷ்ணுவின் வக்ர குணங்கள் வெளிப்பட்டு விடுகிறது. ஹேய், கல்யாணத்தின் போது உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாளே, அவ யார்? யாரை சொல்கிறீங்க? தாண்டி பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட எங்கள் அம்மாவோட பேசினால. அது என் அம்மா? இஸ் இட்? சும்மா சொல்லக்கூடாது, ஃபேண்டாஸ்டிக் ஃபிகரு. ஆமாம், உங்கள் அப்பனை எங்கே காணோம்? என் மாதிரி கேஸா? சே நடிச்சே, தேவோட வசதியான இடம் உனக்கு கிடச்சிருமா? ஆமாம், உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்குறேன்ல. அப்பா கிடையாது, நான் குழந்தையாக இருக்கிறப்பவே செத்து போயிட்டாரு. அப்போ காலையில் தாவக்கட்டையை பிடிச்சிட்டு கொஞ்சினது யார்? உங்கள் அம்மாவோட லவரா? துர்கா காதை பொத்திக் கொள்கிறாள். இனிமேல் இவனுடன் தான் எப்படி காலம் தள்ளப் போகிறோம் என்கிற நினைப்பே பயங்கரமாக இருந்தது. சில சமயங்களில் அவன் பேசுவதை கேட்கும்போது அளவுக்கு மீறி குடித்துவிட்டு கட்டையோடு கட்டையாக கிடப்பதே தேவலை என்று ஆகிவிடும். பாவம் விஷ்ணுவின் பெற்றோர்கள். இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற பாவத்தை விடவும் இந்த சின்ன பெண்ணின் வாழ்க்கையோடு விளையாடி விட்டோமே என்கிற நினைப்பின் உறுத்தலில் உருகி போனார்கள். மருத்துவக் கல்லூரி படிப்புக்கு முழுக்க போட்டு விட்டான் விஷ்ணு. வீட்டிற்கு அவன் வருவதே அபூர்வம். எங்காவது ஒரு சேரியில், சாக்கடையிலோ குப்பை தொட்டியிலோ நினைவிழந்து கிடப்பான். யாராவது பார்த்து சுவாமிநாதன் வீட்டு பிள்ளையாயிற்றே என்று தூக்கி கொண்டு வந்து போட்டால் உண்டு. சுய நினைவோடு இருக்கிற சில மணி நேரங்களில் வீட்டையே நரகமாக்கி விடுவான் அவன். ஏய், கார் டிரைவர்கிட்ட என்ன பேசின? மாமா, ஆஃபீஸ் சீக்கிரமாக கார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாரு, அதை சொன்னேன் அப்படிங்கிற. பொய் சொல்லாத. என் புருஷன் சரியில்லை, உன்னோட வந்துடுறேன்னு நீ சொன்ன. அது என் காதில் விழுந்ததே. ஐயோ, அப்படி எதுவும் சொல்லலைங்க. துர்கா அழுவாள். விஷ்ணு தன் ஆத்திரம் அடங்க அவளை 4 சாத்து சாத்துவான். சில சமயங்களில் பெற்ற தந்தையே தன் மனைவியுடன் இணைத்து பேசுவான். நான் இங்கே சுற்றிட்டுருக்கேன். எங்கடே போய் தொலைஞ்ச?
மாமா சில பர்சனல் லெட்டர்ஸை டிக்டேட் பண்ணார், எழுதிட்டு வந்தேன். அந்த சுவாமிநாதனுக்கு நீ பொண்டாட்டி? எனக்கு தான் நீ பொண்டாட்டி. நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். சரி கத்தாதீங்க ப்ளீஸ் மாமா. மாமா காதில் விழுந்து மனசு வருத்திர போகிறாரு. வாடட்டுமே, நம்ம மாமா மாமான்னு உருக்குற என்ன விஷயம்? நான் இல்லாதப்போ அவரோட சல்லாபம் நடக்குதா? சுவாமிநாதன் தம்பதியார் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கிறார்கள். மகனின் வக்கிர பேச்சுக்களை அதிக நாள் கேட்டுக்கொண்டிருக்காமல் பொக்கென்ற ஒரு சில மாதங்களில் ஒருவன் பிற உருவாக பிராணனை விட்டுவிட்டார்கள். அவர்கள் இருவரும் போய் சேர்ந்த பின் தான் துர்காவின் நிலைமை மேலும் மோசமாயிற்று. சுவாமிநாதன் ஆரம்பித்து வைத்திருந்த பிஸ்னஸ் தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் வடக்கே கூட சில கிளைகள் படர்ந்திருந்தது. எத்தனையோ நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அவரிடம் விசுவாசமாக உழைக்கிறார்கள் என்றாலும் அத்தனை பேரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கும் திறமை மிகுந்த கை இப்பொழுதில்லையே. விஷ்ணுவுக்கு சுத்தமாய் வியாபார அறிவு பூஜ்யம். சுவாமிநாதனுடைய அந்தரங்க காரியதரிசி மணி ஒரு நாள் துர்காவிடம் சில ஃபைல்களை காட்டி கையொப்பம் வாங்கி கொண்டிருந்தார். சுவாமிநாதன் தன் மகனை நம்பாமல் எல்லா சொத்துக்களையும் இருவர் பெயரிலும் எழுதி வைத்து விட்டார். அதனால் வியாபார விஷயமாக கணக்கு ஒப்பிக்க மணி அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அதற்கு விஷ்ணுவினால் ஆபத்து வந்து விட்டது. வெங்கட்ட என்னடி குழஞ்சு பேசுகிற? ஏடா உனக்கு வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை கிடையாதா? இந்த வயசில் புத்தி அலையிற? இனிமேல் வீட்டுப்படி ஏறின காலை உடம்பு படவராஸ்கள். வீட்டு வேலைக்காரர்கள் முன்பு விஷ்ணு கத்திய போது குன்றி போய்விட்டாள் துர்கா. அவளை விடவும் அதிகமாக நிலை குலைந்து போய்விட்டார் மணி. நாளையிலேருந்து நானே ஆஃபீஸ்க்கு வரேன், என்ன சொல்லணுமே எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லு. மணியை விரட்டி ஆயிற்று. அதற்கு பின் வீம்புக்காக 2 நாட்கள் ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தான் விஷ்ணு. கொஞ்ச நேரம்தான் உட்காருவான். அதற்குள் நெஞ்சுக்குள் 9 அங்குல உயரமுள்ள கண்ணாடி கோப்பையும் அதில் மிதக்கும் ஐஸ் கட்டிகளும் நுரைத்து ததும்பும் கல்யாணி பீரும் அலை மோதும். இல்லாவிட்டால் மகாபலிபுரத்துக்கு அருகில் குடிசை பகுதியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அமர்க்கிழமை கொண்டாடப்படும் கஞ்சா விற்பனை ஞாபகத்துக்கு வந்து தொலைக்கும். உடனே கிளம்பி விடுவான். கண்மண் தெரியாமல் காரை கிளப்பி கொண்டு பறப்பான். இவன் ஆஃபீஸுக்கு போய்விட்டு வீடு திரும்பும் வரையில் உயிரை கையில் பிடித்து கொண்டு தவித்து போவாள் துர்கா. ஒரு நாள் ஆஃபீஸ் டைப்பிஸ்ட் பெண்ணிடம் எக்குத்தக்கவாய் பேசிவிட்டாள். இந்தா ஹேய், உன் பேர் என்ன? சரளா ராமகிருஷ்ணன். அந்த ராமகிருஷ்ணன் யாரு? மை ஹஸ்பண்ட். குழந்தை இருக்கா? இருக்கு 3. இதில் ராமகிருஷ்ணனுக்கு பிறந்தது எத்தனை? மேனேஜர் மல்ஹோத்ராவுக்கு பிறந்தது எத்தனை? யூ ஷட் அப். முதல்ல யூ ஷட் அப் டி. அவ்வளோதான். சரளா கையில் கிடைத்த ஃபைலை தூக்கி அவன் தலையில் போட்டாள். அவன் துர்காவிடம் உபயோகிக்கும் வசை மொழிகளை அவளிடம் உபயோகித்தான். விளைவு, நிறுவனத்தின் பெண் ஊழியரை அவமானப்படுத்தியதற்காக காலவரையின்றி ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். சமயத்தில் காரியதரிசி மணி உதவியில் செய்யாமல் போயிருந்தால் திண்டாடி இருப்பாள் துர்கா. எப்படியோ சமாளித்து கொண்டு நிமிர்கையில் மற்றொரு இடியாய் இந்த விபத்து. போதைப் பொருட்கள் அடிக்கடி உபயோகிப்பதால் அவனின் நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் மவுண்ட் ரோடில் வேகமாய் காரோட்டி கொண்டிருந்த விஷ்ணு சட்டென எப்படி ஸ்டியரிங்கை பிடிக்க வேண்டும் என்கிற அடிப்படை ஞானம் கூட மறந்து போய் மூளை செயலழிக்க ஸ்தம்பித்து விட்டான். காலை நேர பரபரப்பில் மவுண்ட் ரோடின் மிக அவசரமான நேரத்தில் விஷ்ணுவின் கார் கண்மூடித்தனமாக வேகத்தில் ஓடி நிறைமாத கர்ப்பிணி போல ஒரு பக்கமாய் சாய்ந்தபடி வந்து கொண்டிருந்த பல்லவன் மீது மோதி அப்புளமாய் நசுங்கியது. விஷ்ணு உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டான். சீதாவும் துர்காவும் செய்தி கேட்டு அலறிக்கொண்டு ஓடி வந்தார்கள். வெங்கு மாமாவும் மணியும் விஷ்ணுவின் அருகிலே இருந்து இரவுகளை கண்காணித்தார்கள். இன்றோடு 3வது நாள். விஷ்ணு வாய் திறந்து பேசி கண் விழித்து பார்த்து இன்றோடு 3வது நாள். துர்கா இவனிடம் நிறைய அடிபட்டு விட்டாள். இவனிடம் இனிமேல் புதிதாக அனுபவிக்க எந்த சுகமும் இல்லை. அவளுக்கு நெஞ்சு கொள்ளாத வசைமொழிகள். அவளை மாத்திரமல்ல, சீதாவுக்கும் கூட நிறைய திட்டுகள். வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு. அத்தனை மோசமான வார்த்தை பிரயோகங்கள். அதையெல்லாம் இப்பொழுது நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படி நினைத்து பார்ப்பது பெரிய பாவம் என்று அவள் கருதினாள். அம்மா, அவர் எப்படியாவது பிழைச்ச போதும் பிழைப்பாரா? விஷ்ணு பிழைத்து எழுந்து தன் வாழ்க்கையில் வசந்தங்களை அள்ளித்தரப்போவதில்லை என்பது பரிபூர்ணமாய் தெரிந்திருந்தும் அவள் மனம் அவன் பிழைத்து எழுந்திருக்க வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறான். எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டோம், இனிமேல் அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். பெரிய டாக்டர் சீதாவையும் வெங்குவையும் தனியே அழைத்து போய் சொல்லி வானத்தை நோக்கி கைகளை காட்டிவிட்டு போய்விட்டார். அவ்வளவுதானா? இவனது ஆட்டப்பாட்டங்கள் ஓய போகிறதா? எழுந்து உட்காந்து 4 வார்த்தை திட்டேன்டா பாவி. என் பொண்ணை ரொம்ப அருமையாக இங்கே வாடி டேஷ் யான்னு கூப்பிடேண்டா. சீதா உள்ளுக்குள் குமரி போகிறாள். விஷ்ணுவின் பக்கத்தில் நாற்காலியோடு சாய்ந்து கிடக்கும் மகளை பார்க்கையில் ஓ என்று கதறி அழ வேண்டும் போல. இந்த விஷயத்தில் மகளை விட சீதா கொடுத்து வைத்தவள். கணவருடன் வாழ்ந்த காலம் குறுகியதுதான் என்றாலும் அந்த நினைவுகள் பசுமையானவை. இன்றும் அந்த 2 ஆண்டு மன வாழ்க்கையின் இனிமையை நினைத்து கொண்டே மிச்ச காலங்களை தள்ளிவிடலாம். ஹவுஸ் சர்ஜன்கள் பின்தொடர அந்த டாக்டர் மீண்டும் விஷ்ணுவை பரிசோதிக்கிறார். தகவல் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க.
இன்றைக்கி ராத்திரி தாண்டாது, மனசை திட மாட்டேங்கிங்க. இதற்கு மேல் அங்கு நிற்க டாக்டருக்கே சங்கடமாக இருந்ததோ என்னவோ வேகமாக நகருகிறார். மாலை 5 மணி சுமாருக்கு விஷ்ணுவின் நிக்கோட்டின் கருப்பேறிய உதடுகள் லேசாக அசைய பதறிப்போகிறார்கள் அனைவரும். முடிவு நெருங்கிடுதோ? துர்கா, மிக மெல்லிய குரல், சக்தி அனைத்தும் இழந்து சக்கையான குரல். துர்கா பாய்ந்து அருகில் போகிறாள். பெரிய டாக்டருக்கு தகவல் போய் அவரும் மூச்சரிக்க ஓடி வருகிறார். துர்கா, என்ன மன்னிச்சிரு. வார்த்தைகள் குழறி குழறி வருகிறது. இதோ பாருங்க மிஸ்டர் விஷ்ணு, தைரியமாக இருங்க, பெண்ணாயிடுத்து, எதுக்கு பயப்படக்கூடாது. டாக்டர் வழக்கமாய் கூறுகிற தைரிய வார்த்தைகளை கூற துர்கா பெரிதாய் விசும்புகிறாள். துர்கா, நான் செத்துருவேன், அவ்வளோதான் என் லைஃபு. துர்கா, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ. சீதா இப்பொழுது சத்தமாய் அழுகிறாள். மருமகனின் மீதிருந்த கோபம் அனைத்தும் நீரில் கரைத்த நெருப்பாய் பொசுக்கென்று தனிய அவன் மீதிருந்த பாசம் பிரவாகிக்க ஓ என்று அழுகிறாள். டாக்டர், நான் திருந்துட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸு, திருப்பியும் வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. துர்காவை சந்தோஷமாக வச்சுக்கா, ஒரே ஒரு. இத்தனை பேசியதே அதிகம் என்பது போல அவன் மீண்டும் நினைவிழக்க துர்கா தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு கதறுகிறான். அம்மா, அவர் தெரிஞ்சிட்டார்மா, அவர் பொழைச்சி எழுந்தால் நல்ல மனுஷனாக மாறிடுவார்மா. ஐயோ, இப்போ போய் கடவுள் சோதிக்கிறாரே, இவரை பிழைக்க வைக்கவே முடியாதா? டாக்டர், எப்படியாவது அவரை காப்பாற்றுங்க. அவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் விடமாட்டேன். ஐயோ, அவருக்கு ஏன் நினைப்பு வந்தது இப்போது? இப்படி நீ மன்னிப்பு கேட்டுட்டு சாகிறதுக்கு அவர் ஒன்றும் பேசாமல் செத்துருந்தா எங்கள் மனசு இத்தனை அடிச்சிருக்காது. என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்க. சீதா அந்த பக்கம் நடமாடும் ஒவ்வொரு டாக்டர்களின் கால்களையும் பிடித்து கொண்டு கெஞ்சுகிறாள். அவளுக்கு தெரிந்த கடவுள் பெயரெல்லாம் சொல்லி பிரார்த்தித்து கொள்கிறாள். இரவு 10 மணி சுமாருக்கு மீண்டும் நினைவு வருகிறது அவனுக்கு. இனிமே இந்த கஞ்சா பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். டாக்டர், கிவ் யூ ஒன் மோர் சான்ஸ். டாக்டருக்கே அவனது நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. பரிதாபப்பட்டு என்ன பயன்? அவரால் செய்ய முடிந்தது அனைத்தும் செய்தாகிவிட்டதே. இரவு முழுவதும் அத்தனை பேரும் தூங்காமல் விழித்திருக்கிறார்கள். போர்த்துப்பட்டிருந்த விஷ்ணுவின் மார்பில் மெல்லிய ஏற்ற இறக்கத்தையே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆஸ்பத்திரியின் வரலாறு காணாத பேரதிசயம். நேற்று இரவு முழுக்க யமனுடன் போராடி கொண்டிருந்த விஷ்ணு பிழைத்து எழுந்து விட்டான். எங்களுடைய இடைவிடாத முயற்சி தான் என்று டாக்டர்கள் கூறுகிறார்கள். என்னுடைய பிரார்த்தனை வீண் போல என சீதா கூறுகிறாள். எது எப்படியோ விஷ்ணு ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டான். முழு நினைவும் திரும்பவில்லை என்றாலும் மூச்சு சீராக இதயத்தின் லப்டப் ஒலி துல்லியமாக இருக்கிறது. இனிமேல் உயிருக்கு ஆவதில்லம்மா. ஆனால் இத்தனை காயங்களும் ஆறி எலும்பு முறிவுகளை ஆப்ரேஷன் பண்ணி சரி செஞ்சு இவர் ஒரு மனுஷனை நடமாட 1 வருஷத்துக்கு மேலாகும். 1 வருஷம் என்ன, 9 வருஷமானாலும் சரி. துர்கா கண்களை துடைத்து கொண்டு புன்னகைக்கிறாள். 4-5 நாட்களில் சற்று தெளிவாக பேச தொடங்கிவிட்டான் விஷ்ணு. டாக்டர்கள் அவனிடம் ஊறிப்போயிருந்த போதை பழக்கத்தை மெல்ல மெல்ல அகற்ற படாத பாடுபட்டு இறுதியில் வெற்றியும் பெற்று விட்டார்கள். இத்தனை வருட இல்வாழ்க்கையை விட இந்த ஆஸ்பத்திரி வாழ்க்கை தான் இனிப்பாக இருக்கிறது துர்காவுக்கு. மண்டை ஓட்டில் ஆப்ரேஷன், கழுத்துப்புறம் நீண்ட தையல், கால் எலும்பு முறிந்து விட்டதால் உட்பக்கம் எவர் சில்வர் தகடு கொடுத்து அதற்கு ஒரு ஆப்ரேஷன். எத்தனை அவஸ்தைகள்! விஷ்ணுவை படுக்கையிலிருந்து நிமிர்த்தி உட்கார வைப்பதற்குள் வலி தாழாமல் அழுவான். வெகுநாள் வரையில் சாப்பாடு வெறும் பழச்சாரும் ஹார்லிக்ஸும் தான். துர்கா, எத்தனை நாள் எனக்காக விதமாக சமைச்சு காத்துட்ருப்பேன். அப்போல்லாம் பசியே இல்லாமல் நான் எங்கேயோ கிளப்பில் குடிச்சுட்டுருப்பேன். இப்போது பசிக்குது, ஆனால் சாப்பிட முடியல. அவன் புலம்புகிறான். சீதா சாத்துக்குடியை பிழிந்தபடி விழிகளின் ஈரத்தை சுண்டிவிட்டு கொள்கிறாள். மாமி, பாவம், எனக்காக நீங்கள் எத்தனை செய்கிறீங்க. உங்களை வாயில் அப்படி பேசிட்டேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் பன்னீர் புஷ்பங்கள் போல நெஞ்சை சிலிர்க்க வைக்கிறது. அவன் தன்னை பேசிய பேச்சுக்கள் எத்தனை இதோ இப்பொழுது கூட காதில் ஒலிக்கிறதே. உங்கள் அம்மா இத்தனை வயசுக்கு மேலே இத்தனை அலங்காரம் பண்ணிக்கிறது யாருக்கிட்டே? பாத்தியா நம்மகிட்டே ரீல் விடுற பாத்தியா? உங்கள் அப்பா போனதுலேருந்து உன் அம்மா வேற ஒருத்தனை நினச்சதே இல்லைங்கிற. சும்மாவது கப்ஸா அடிக்காது கண்ணு. உடம்பை சிலிர்த்து கொள்கிறார் சீதா. அந்த காலங்கள் எல்லாம் வெறும் சொப்பனம். இனிமேல் அதையெல்லாம் நினைத்து பார்ப்பது கூட தவறு தான். விஷ்ணுவுக்கு ஒவ்வொரு பயிற்சியாக கொடுக்கிறார் டாக்டர். அவன் ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கை தளரும்போது துர்கா தான் அவனுக்கு ஊக்கமளிக்கும் ஊன்றுகோள். என்னங்க, உங்களுக்கு உடம்பு முழுக்க சரியானது திருப்பதி குருவாயூர் இங்கெல்லாம் போயிட்டு வரணும். அம்மா வேண்டியிருக்கா? ஓஎஸ், போயிட்டு வரலாம். அம்மா துர்கா, நடக்கிறப்ப இந்த கால் கொஞ்சம் விந்திராப்பில் இருக்கா? சேச்சா, அதெல்லாம் இல்லையே. உங்களுக்கு காலை இழுத்து வைக்கிறப்போ வலிக்கிறதா? கொஞ்சம் வலிக்கிறது. சரியாக போயிடும். கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் வலிக்கும், ஆனால் நடக்க சரியாக போய்டும்னு டாக்டர் சொன்னார். அவள் ஆறுதலாக அவனது கிராப்பை ஒதுக்கி விடுகிறாள். இப்பொழுதெல்லாம் விஷ்ணு தன் காரியங்களை தானே கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார். சுத்தமாய் கஞ்சா நினைவோ மது நினைவோ இல்லை. தனது வியாபாரத்தை பற்றி கூட மணியிடம் பொறுப்பாய் கேட்டு தெரிந்து கொள்கிறான். நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா?
பெரிய டாக்டர் உத்தரவு கொடுத்து விட்டார். துர்கா பங்களாவை பிரமாதமாக அலங்கரிக்க சொல்கிறாள். டிரைவர், முதல்ல லஸ் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகணும். முதல் நாளை சொல்லி வைக்கிறாள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துடுவோம். சமையல் ரெடியாக இருக்கணும். அம்பி, காரை போர்ட்டிகோவில் பார்த்த உடனே குக்கரை வைக்க ஓடக்கூடாது. இது சமையல்கார பையன்கிட்ட கட்டளை. துர்கா, காலையில் 7:30 மணிக்கெல்லாம் 9 மணி வரைக்கும் ராகு காலம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையை காரில் ஏற்றிரு. சீதா இதுவரையில் 100 தடவையாவது சொல்லியிருப்பாள். அன்று காலை விஷ்ணு குளித்து உடைமாற்றி படுக்கையிலேயே படுத்திருக்க தாயும் மகளுமா 1 வருடமாக அந்த ஆஸ்பத்திரி அறையில் கூடியிருந்த சாமான்கள் எல்லாம் மூட்டை கட்டி வைக்கிறார்கள். சீதாவும் துர்காவும் ஒவ்வொரு நர்ஸாய் தேடி பிடித்து விடைபெறுகிறார்கள். ஆயா, வார்டு பாய் அத்தனை பேருக்கும் கை நிறைய இனாம் வழங்குகிறார்கள். அம்மா, டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே மருந்து மாத்திரைலாம் எப்போ சாப்பிடணும்னு கேட்டு வந்துடுவோம். துர்கா புறப்படுகிறாள். கூடவே சீதாவும் அறையை விட்டு வெளியே வர டாக்டரை எதிர்த்தாற்போடு வருகிறார். கிளம்பிட்டீங்களா? இன்னும் 1/2 மணி நேரம் புறப்பட்டுருவோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உங்களோட ஹெல்ப் இல்லைன்னா அவர் மனுஷராக நடமாடவே முடிஞ்சிருக்காது. என் கையில் என்னமா இருக்குது, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். அவர் மீண்டும் வானத்தை நோக்கி கரங்களை நீட்ட துர்கா உருகி போகிறாள். இல்லை டாக்டர், அவரோட கை கால் முறிவெல்லாம் சரியானது கூட பெருசில்லை. எப்போ பார்த்தாலும் குடியும் போதைப் பொருளுமா திரிஞ்சு அவரை நல்லபடியாக திருத்தி புது மனுஷன் ஆக்கிட்டீங்களே, அதுக்கு நான் நிச்சயம் 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். துர்கா மெல்ல விசும்புகிறாள். சீதா கண்களில் துளிர்த்த நீரை விரலால் சுண்டி விட்டு கொள்கிறாள். அழாதம்மா, இந்த மாதிரி இருக்கிறவங்கள ட்ரிங்க்கு, கஞ்சா இது மாதிரி வெறுப்பு ஏற்படும்படியே செய்யத்தான் இப்போ ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கேன். அதைத்தான் நாங்கள் செஞ்சோம். இனிமேல் அந்த கவலையே வேண்டாம். டாக்டர் மெல்ல ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு அவளது தோளை தட்டி கொடுத்துவிட்டு நகருகிறார். விஷ்ணு மூடப்பட்ட கண்ணாடி கதவுகளின் வழியே இத்தனையும் பார்த்து கொண்டு படுக்கையில் சாய்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர்கள் பேசும் வார்த்தைகள் ஏதும் புரியாவிட்டாலும் தன்னை பற்றி தான் பேசிக்கொள்கிறார்கள் என்பது புரிகிறது. துர்கா உற்சாகமாக அறைக்குள் நுழைகிறாள். இதை பாருங்கள், இன்னும் 5 நிமிஷத்தில் கார் வந்துடும். அதுக்குள்ளே 1/2 டம்ளர் ஹார்லிக்ஸ் வேணும்னா கரைச்சி. அவன் பக்கம் திரும்பியவள் அவனுடைய பார்வையின் உக்கிரம் தாழ முடியாமல் ஸ்தம்பித்து போகிறாள். ஏண்டே, அந்த டாக்டரோட என்ன அத்தனை நேரம் பேச்சு? என்னங்க? என்னடி என்னங்க? புருஷன் நான் குத்துக்கள் மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்பவே அவன் உன் தோளை தட்டுறான். ஐயோ, அவர் எங்கள் அப்பா மாதிரி. சே, இதை சொல்ல வெக்கமா இல்லை உனக்கு? அப்பா மாதிரியா? உங்கள் அம்மாவுக்கு புருஷன் மாதிரியா? மாப்பிள்ள பேசாதீங்க, 2 பேரும் பச்சை டேஷ் யா. அவன் வார்த்தைகளை கடித்து துப்புகிறான். குடிக்காமல் இருக்கவும் புகைக்காமல் இருக்கவும் தான் டாக்டர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ஆனால் அவன் மனசுக்குள் ஆட்டம் போடும் சந்தேக வெறி குரங்கை கண்டுபிடித்து அடக்க இதுவரையில் யாருமே முயற்சி செய்யவில்லையோ. உடம்பில் பழையபடி தெம்பும் திமிரும் ஏற ஏற வார்த்தைகள் என்னமாய் வருகின்றன. இதுக்கா இந்த வார்த்தைகளை கேட்கவா இத்தனை பாடுபட்டேன்? கண்ணிமையை இமைக்கக்கூட மறந்து போய் உட்கார்ந்திருந்தாள் துர்கா. அவள் பக்கத்திலேயே மகளுக்கு ஆதரவாய் அவள் தாய் சீதா. முற்றும்.